சமயபுர மாரியம்மன் இவ்வூருக்கு வைகாசி அமாவாசையை அடுத்து வரும் புதன்கிழமை முதல் 10 நாட்களுக்கு எழுந்தழுவதாக ஐதீகம். மற்ற தினங்களில் ஜோதி வடிவில் அம்பாளை வழிபடுகிறார்கள். இங்கே அம்மனுக்கு என தனியாக சிற்பமோ விக்கிரகமோ பஞ்சலோக சிலையோ கிடையாது. 600 ஆண்டுகள் முன்னர் வளையல் வியாபாரியான ஒரு மாரியம்மன் பக்தன் வருடம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு சென்று வந்து கொண்டிருந்தான். ஒரு சமயம் அவனால் சமயபுரம் வரை செல்ல முடியவில்லை. மனம் வருந்திய அவன் அம்மனை பார்க்க முடியவில்லவே என வருந்த அவனுக்காக ஆகாய மார்க்கமாய் அம்பிகை சமயபுரத்தில் இருந்து கிளம்பி இங்கே வந்து காட்சி கொடுத்ததாகவும், அது முதல் அவன் வேண்டுகோளின்படி ஒவ்வொரு வருடமும் சமயபுரத்தில் இருந்து ஆகாய மார்க்கமாய் இங்கே வந்து காட்சி கொடுக்க சம்மதித்ததாகவும் கோயிலின் தல வரலாறு கூறுகிறது. அம்மை நோய் தீர்க்கும் நாச்சியார் கோயில் ஆகாச மாரியம்மன் கோயில். இந்த கோயிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். இன்று இந்த கோயில் பற்றி நாம் காண்போம். தஞ்சை மாவட்டத்தில் நோய் தீர்க்கும் அம்மன் கோயில்கள் பல இருந்தாலும் அம்மை நோய் தீர்க்கும் முக்கிய ஆலயமாக நாச்சியார் கோவில் ஆகாச மாரியம்மன் கோயில் உள்ளது. இதனால் இந்த கோயிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். இத்திருக்கோயில் கும்பகோணத்தில் இருந்து திருவாரூர் மார்க்கத்தில் 10 கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் நாச்சியார் கோவிலை அடைந்து ஆகாச மாரியம்மன் கோவிலை அடையலாம். ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை அம்மன் வருகையை ஒட்டி உற்சவம் ஆரம்பித்து 10 நாட்கள் நடக்கின்றது. ஊரே கூடி நடத்தும் விழா கடைசி நாளன்று அம்மனுக்கு விடையாற்றி கண்ணீரோடு வழி அனுப்புவதோடு முடிகின்றது. இத்திருக்கோயிலை சமயபுரத்தம்மாவின் தாய் வீடு என்று பக்தர்கள் அன்போடும் உரிமையோடும் அழைக்கிறார்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. தினந்தோறும் அதிசயமான திருக்கோயில் உங்களுக்காக தமிழ் கடவுள் யூடியூப் சேனல். विष्णु विलासिनी विष्णुते